இந்த மாதிரி ஒரு டெரர் அட்வென்ச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் கேரளாவில் வயநாடு தான் போகணும். ஒருவேளை நீங்கள் வயநாடு போய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பேர்ட்ஸ் ஒரு இடம் வந்து இது இருக்குது பூக்கோட் லேக் ஆப்போசிட்டில். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுக்கு மட்டும் தனியாக நீங்கள் 50 ரூபா டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேரளா வயநாடு போயிருந்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி வந்து கிளிகளுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், அதை வந்து உங்கள் கையில் வச்சுக்கணும், மேலே வச்சு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வயநாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் தான் கரெக்டாக பூக்கோடு லேக்கு ஜங்கிள் புக் பேர்ட்ஸ் ஸ்டேஷன். இங்கே தான் நீங்கள் போகணும். இந்த வயநாடு இந்த பேர்ட் ஸ்டேஷனில் வந்து என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்து பெரியவங்களுக்கு 60 ரூபா, குழந்தைங்களுக்கு 40 ரூபா. காலையில் 8:30லேருந்து சாயந்தரம் 6:30 வரைக்கும் இருக்கும். இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காட்டுறேன். வயநாடை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில விலங்குகள், உதாரணத்துக்கு ஒட்டகம், அதுக்கப்புறம் குதிரை, ஒட்டகம் வந்து குட்டி ஒட்டகம் தான், பெரிய ஒட்டகம் கிடையாது. அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே குதிரை, அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போனீங்கன்னா முயல், அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆஸ்ட்ரிச் மாதிரி ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 2 ஆடு இருந்துச்சு, அதுவும் வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த குட்டி ஆடு 2 ஆடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொட்டியில் கோல்டு ஃபிஷ் வச்சுருந்தாங்க நிறையா. ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. விரலை கொண்டு போய் கிட்ட வைக்க போனால விரலை கடிக்க வருது. ரெண்டு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு மசாஜ் கொடுப்பாங்கல்ல ஃபிஷ்ஷு, அந்த இடம் இது. ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் நடந்து போனீங்கன்னா இங்கே தான் முக்கியமான வந்து பேர்ட்ஸ், வெளிநாட்டு பறவைகள், அதுக்கப்புறம் சில இதெல்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே என்ட்ரான உடனே ரைட் சைட்லேயே வந்து பஞ்சவர்ண கிளி பாருங்கள் எவ்வளோ அழகாக பறந்து போகுதுன்னு. இங்கே பாருங்கள் பச்சை கிளி. இந்த இடம் வந்து நம்ம உள்ளே நீங்கள் என்ட்ரான உடனே உள்ளே இருக்கிற இடம் தான் இந்த கிளிகள் இருக்கிற இடம். இது வந்து உங்கள் கையில் உட்காரும், உங்கள் மேலே உட்காரும். நீங்கள் இதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து நான் என்ஜாய் பண்ணேன். இங்கே பாருங்கள் என் கண்ணத்தெல்லாம் கடிக்குது, சமத்தையாக கடிச்சிச்சு. ஒரு ஒரு கூச்சமாக இருந்துச்சு அதெல்லாம். பாருங்கள் கடிச்சிட்டே இருக்குது பாருங்கள் என் காதெல்லாம். இங்கே வந்து பள்ளி ஒன்று இருக்குது, இக்வானா அப்படின்ட்டு. அது வந்து அமெரிக்காவோட ஒரு விலங்கு. அது மட்டும் நீங்கள் கையில் வாங்கினா 50 ரூபா. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பெரிய பச்சை கிளி ஒன்று இருக்குது, பேரட் ஒன்று. அது பேர் எனக்கு சரியாக தெரியல. அதை நீங்கள் தனியாக கையில் வாங்கினாலும் நீங்கள் 100 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் 60 ரூபா டிக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கே வந்து இதை நீங்கள் விளையாடலாம், இது என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த கிளிக்கெலாம் வந்து நம்ம கையிலேயே சாப்பாடு கொடுக்கறது, எப்படி சாப்பிடுது பாருங்கள். ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே பாருங்கள் இதுதான் அந்த பள்ளி நான் சொன்னது. பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வந்து பாம்பு வச்சுருந்தாங்க, மலைப்பாம்பு. ஆல்பினோ பால் பைத்தான், சவுத் ஆஃப்ரிக்காவோடது. இது ஒயிட் கலர். இதுதான் நான் சொன்ன அந்த பள்ளி. இதுக்கு 50 ரூபா டிக்கெட்டு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். இன்னொன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பேரட்டு, பெரிய பேரட், அது இது உள்ளதாக இருக்கும். இது முடிச்சுட்டு அப்படியே நீங்கள்
இன்னொரு இடத்துக்கு உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து புறா, கிளி நிறையா வகைகள் இருக்காங்க. மொத்தத்தில் 60 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான இடம் தான் இந்த இடம். ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா காக்டெயில் ஆஸ்திரேலியாவோடது. இது மாதிரி பாருங்கள், இது வந்து சேட்ரிங் லாரி. இது எல்லாமே வித்தியாசமான ஒரு பறவை வகையை சேர்ந்தது எல்லாமே. ஒரு 1 hour டைம் இருந்தால் போதும் உங்களுக்கு, நீங்கள் ஃபுல்லாகவே இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் வயநாடு டூர் போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு போனால் கூட நீங்கள் போய் பார்த்துடலாம். மற்ற இடத்துலாம் சுற்றிட்டு கூட நீங்கள் ஒரு 5 மணிக்கு போனால் பார்த்துடலாம். இது வந்து ஒரு குட்டி பன்றி வகை, பார்க்குறதுக்கு முயல் மாதிரியே இருக்கும், குண்டா. இது வந்து சாதாரண கலர் ஃபிஷ்ஷு. இது வந்து வெள்ளை எலி. இது நம்ம ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடியது. ஹெட்ஜ்ஹாக் சாரி. இது பாருங்கள், இது ஒரு பள்ளி வகையை சேர்ந்தது. இது வந்து தேல். இது ரொம்ப விஷம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் ஆப்பிரிக்கன் ஒரு பறவை. இது எல்லாமே கண்ணாடி பெட்டிக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. கண்ணாடி பெட்டி எதுவும் பண்ணக்கூடாது. இது கலிஃபோர்னியா கில்ட். கண்ணாடி தயவு செய்து நீங்கள் அங்கே போயிட்டு கண்ணாடி மேலே கை வச்சுலாம் பார்க்காதீங்க, அப்படியே பாருங்கள். ஓவரால் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் ஒரு வகையான பள்ளி. இது நிறைய பேர் இது வந்து பச்சோந்தின்னு நினைப்பீங்க, அது ஒரு பள்ளி வகையை சார்ந்தது. அது இதுவும் ஒரு எலி தான். இதுவும் எலி வகை சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா அது ஒரு முட்டை ஒன்று இருந்துச்சு. அது எதோட முட்டைன்னு எனக்கு தெரியல, கேட்டாலும் அவங்களும் சரியாக சொல்லலை பதில். இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே எல்லாமே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பறவைகள். இது பாருங்கள், இந்த பறவை ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இது பாருங்கள், இது ஒரு மயில் வகையை சார்ந்தது. இது சைனாவோடது. இது மயில் மாதிரியே இருக்கும் இந்த பறவை. இந்த கோழி பார்த்திங்களா எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு. இந்த கோழியும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எட்டுக்கால் பூச்சி. இது மெக்சிகோவோடது. எவ்வளோ பெருசு பாருங்கள். இதுவும் கொஞ்சம் விஷம். ஃபைனலாக இதான் எக்ஸிட்டு. நம்ம வயநாடை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்த்து பிடிச்சா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.